இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தோட ட்ரெடிஷனல் டிஷ் தான் வந்து நம்ம ட்ரை பண்ண வந்திருக்கோம். मैं खाने के पैसा देता है चैनल के ராஜு உனக்கு கடை கூப்பிடுறேன் ராஜு அப்படின்னு பார்த்து வரேன் அப்புறமா வரேன். பஸ் மட்டும் தான் போகுது. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏடிஎம்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எய்டு ஃப்ரீ. டேடே டோர் சாத்திக்கலாம். நம்ம போன விளாக் பார்த்தீங்கன்னா சென்னை டு அகமதாபாத் வந்து தீபாவளி அன்னைக்கு அமரன் மூவி பார்த்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அமரன் மூவி முடிஞ்சு வெளியே வந்தப்போ ஒரு டைம் 1 மணி இருக்கும். அந்த டைமில் கூட குஜராத் மக்கள் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான மார்க்கெட்லாம் கூட அந்த டைமில் ஓப்பனில் ரொம்ப பிஸியாகவே இருந்தது. மக்கள் வந்து அவ்வளோ பிஸியஸ்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த 1 மணி கூட ரொம்ப பிஸியாகவே இருந்தது மார்க்கெட்லாம். இந்த அகமதாபாத் வந்து பாத்தீங்கன்னா 600 வருஷம் பழமையானது. இந்த அகமதாபாத் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 8 கேட் இருக்கு. அந்த 8 கேட்டுக்குள்ள இருக்கிற சிட்டி தான் பாத்தீங்கன்னா பழமையான சிட்டி. அந்த கேட்டோட பேர் பாத்தீங்கன்னா தர்வாஜான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கேட் இருந்ததா, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 8 கேட் தான் இருக்கு. நம்ம இப்போ அங்கே தங்கலைங்க. நம்ம அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 950 மீட்டர் தூரத்தில் தான் நம்மளோட ரூம். நம்ம அங்கே தான் தங்கியிருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னா இந்த அகமதாபாத்தோட ட்ரெடிஷனல் ஃபுட்டையும் ப்ளஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பஸ் டிராவல் ஜர்னி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போகலாம். தீபாவளி முடிஞ்ச மறுநாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வந்து க்ளோஸில் இருக்குது. டைம் வந்து 9:40 ஆகுது. ஏன்னா நேற்று 2 மணி 2:30 மணிக்கெலாம் பட்டாசு வெடிச்சதுனால நிறைய பேர் ஒன்றும் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ரூம்லேருந்து சந்திரவிலாசம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ரூம்லேருந்து ஒரு 900 மீட்டர் தான் அது. அதனால் அப்படியே வாக்கப்லேயே போயிட்டுருக்குங்க. எப்படிரா இந்த பக்கமா இந்த ட்ரம்மு சவுண்டா போல் அடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்குல்ல இந்த ஸ்ட்ரீட்டு. இந்த ஏரியாலாம் பார்த்தா மார்க்கெட் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் எதுவுமே ஓப்பன் இல்லை. எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இவங்களாம் தீபாவளின்றதுனால வந்து எல்லாம் தீபாவளி பண்ணுறதுக்காக ஊருக்கு போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹாய் சொன்னார் பத்தியே இல்லையா? யாரு அவர் ஹாய் சொன்னார். அப்படியா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரேமான் ஷோரூம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இந்த சட்டை பிட்டு துணி விற்கிற கடைங்க தான். எல்லாருமே வாங்கி தைச்சி தான் போடுவாங்க போல். நான் இந்த ஸ்ட்ரீட்டில் வரைக்கும் வந்து ஒரு 6 ரேமான் பார்த்துட்டோம். துணிக்கடை போல் இதெல்லாம். துணிக்கடையா? ஆனால் எல்லாம் ஃபுல்லாக ஜென்ஸு தான் இருக்குது போல் அதிகமாக. லேடிஸ்க்கு தான் இருக்குது. நம்பர்றா இல்லை. வெல்கம் டு அவர் ஜிப்சி விளாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தோட ட்ரெடிஷனல் டிஷ்ஷை தான் வந்து நம்ம ட்ரை பண்ண வந்திருக்கோம். நம்ம பின்னாடி இருக்கிற ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா சந்திரவிலாஸ். 123 வருஷம் வந்து பழமையான கடை இது வந்து. வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இதுதான் அந்த சந்திரவிலாஸ் ஹோட்டல். இங்கே என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900லேயே இந்த தாலின்ற பிளேட்டு வந்து அறிமுகப்படுத்துறது இந்த ஹோட்டல் தான். இந்த சிட்டியில் இது வந்து பிரேக்ஃபாஸ்டோட பிளேட் தான். இது வந்து காம்போ பிளேட்டுன்றாங்க. இதில் வந்து 17 டிஷ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் நம்மளுக்கே தெரியல. இது மட்டும் பாஃப்டா வந்துட்டு என்னென்னா இந்த கடலை மாவு பார்த்தீங்களா அதில் வந்து போடுறாங்க.
மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூரி அப்புறம் சமோசா அது மாதிரிலாம் இருக்குது. ரெண்டாவது நாள் இந்த கிச்சன் எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. நம்ம பார்த்து கூட இது பண்ணலாம். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த கிலோ கணக்கில் வாங்கிட்டு போகிறாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஒருத்தர் ஒன்று பசங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஜிலேபி கூட சில பேர் வந்து 1 கிலோ வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொன்று ஒரு மாதிரி தனி டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜிலேபியும் அப்புறம் இந்த பாப்படாங்கலாம் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. நிறைய பிளேட் வைக்கிறப்போ அவரே ஒரு டிஷ் பேரும் சொன்னார். இதில் தொட்டுக்கிறாங்க. இது வந்து வடை போண்டா இல்லை போண்டா நல்லா இருக்கு. குழம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேணா தருவாங்க. அது எதனை தொட்டு சாப்பிடுறது எனக்கு தெரியல. அவ்வளோ இருக்குங்க. மொத்தம் 17 டிஷ்ஷு 300. சிலது வந்து கொஞ்சம் காரமாகவும் இருக்குது, கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இங்கே வேறு என்னதான் ஸ்பெஷல் அப்படின்ட்டு சொல்கிறோம். காசு வாங்க மாட்டுறாருங்க, வேணான்றாரு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. சாப்பிட்டு क्यों? हाँ, मैं खाने के पैसे देता है चैनल के भाई, पर तुम बोले तो मैं बहुत खुश रहता तो आपको बोल ओनली वेल विश। नहीं 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 तुम बोल। और आप तो इतने दूर से आए तो हमारा बहुत लगता है। मैं आऊँगा आपके पास तब खिलाना। आओ, मेरा फोन नंबर ले लो। तमिलनाडु चेन्नई। मैं उधर फोटोग्राफर काम करता हूँ। आप मिलने के बहुत खुश हूँ। थैंक यू அதான் சாப்பிட்டோம். என்ன சொல்றதுன்னே தெரியல ஆக்சுவலா. ஏன்னா வந்து சாப்பிட்டதுக்கு பில் எவ்வளோன்னு கேட்டோம். அவர் வந்து வேணவே வேணாம் அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் எங்கேயோ வந்து என் கடைக்காக தேடி வந்திருக்கீங்க, இனிமேல் சாப்பாடுலாம் எடுக்கிறீங்க வேணாம் அப்படின்னாரு. நான் அதுக்காகலாம் வரலைங்க, நான் சாப்பிட்டதுக்காக தரேன். இல்லை, எந்த பார்க்குறதுக்காக மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, எனக்கு காசே வேணாம், ஒருவேளை நான் சென்னை வந்தேன் என்னை சுற்றி காமிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப தங்கமான மனுஷன் போல. எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில தெரியலங்க, நேற்றுல இருந்தே வந்து எங்களை அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரியே ஒவ்வொருத்தருமே நம்மளை பார்க்குறப்போ ஒவ்வொரு விதமாக வந்து எங்கள் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துறாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக தான் இருக்கு. அந்த காசு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரு அந்த அந்த அன்பா சொல்லும் போது அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணுன்ற மாதிரி இருக்கு. உண்மையிலே தங்கமான மனுஷன் போல. என்ன சொல்றதுன்னே உண்மையிலே தெரியல. நான் கொஞ்சம் போய் எடுக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு தழகம் இருந்தது. போய் கேட்டதுக்கு அவரு எடுங்க, இந்த போடுறப்ப நான் சொல்றேன் இதெல்லாம் கூட வந்து எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பரவாயில்லப்பா, சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நாங்கள் சாப்பிட்டது வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் தாலின்னு தான் சொல்லுவாங்க. எங்க மக்கள் வந்து என்னன்னா, டிஃபன் வந்து நம்ம எப்படி இட்லி தோசை மாதிரி சாப்பிட்றோமோ, அந்த பஃப்ரான்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஏதோ ஒரு சட்னி மாதிரி ஒன்று தராங்க, அதுவே சாப்பிட்றாங்க மக்கள். சில பேர் அந்த ஜிலேபி அந்த போண்டா மாதிரியும் சாப்பிட்றாங்க. உண்மையாலே வந்து ஒரு குஜராத் தாலி வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ஒரு பெஸ்ட்டான கடை தான். ரெண்டாவது என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, அப்புறம் வந்து நரேந்திரஜி மோடி அவர்களும், அப்புறம் நிறைய தலைவர்கள் வந்து சாப்பிட்டுருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல், அமிதாப் பச்சன் கூட வந்து சாப்பிட்ருக்காரு. நல்லா இருந்தது கடை. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி அமையும். நம்மளே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. வயிறும் நிறைவாயிடுச்சு, மனசு நிறைவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, இதுதாங்க கடை, உங்களுக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இங்க நம்ம இப்படி இந்த வழியில இறங்கிட்டு இப்படியே போனீங்கன்னா அங்கே மேலே தெரியும் பாருங்க. அந்த டார்க்காக இருக்குங்களா போர்டு, அந்த போர்டு தான் அந்த கடை தான். இதுதாங்க அந்த கடை. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே வந்து டிஷ் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. எங்களால் வந்து அவ்வளோ ஒரே பிளேட்டில் நிறைய சாப்பிட முடியல ஒரே டைமில். ஏன்னா நாங்கள் அவ்வளோ சாப்பிட்ற ஆட்கள் கிடையாது. பட் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம், எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா தான் இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடையோட லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பக்கத்தில் அகமதாபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், அந்த ஃபுட்டுக்காக டேஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த நல்ல மனசுக்காக வச்சு வந்து இந்த கடையில் சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்க, சீரியஸாகவே நல்லா தான் இருக்குது. எல்லாமே மொத்தமாக சாப்பிட்டா நமக்கு ஒரே டைமில் சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்குது டேஸ்ட். உங்களுக்கு அதான் கூப்பிட்றாரா ராஜு, உனக்கு கடைக்காரர் கூப்பிட்றாரு. ராஜு அப்படின்னு பார்த்து வரேன், அப்புறமா வரேன். ஓகேங்க, இப்போது அவர் ஜாலியாக சிரிக்கிறாரா? நம்ம இப்போ குஜராத்தோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம அந்த பஸ்ஸோட ஜர்னி சொன்னோம் இல்லைங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பஸ் ஜர்னி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் அப்படியே இங்கேருந்து வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னொன்று ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் போய்ட்டு நம்ம அந்த பஸ் ஏற போகிறோம். அப்படியே போயிட்டு பஸ் ஏறும். மக்கள் வந்து
க்யூவில் நின்று வாங்குறாங்கடா. என்னத்த மக்கள்லாம் க்யூவில் நின்று தான்டா ஆகணும். என்ன கடை தெரியலையா? டோக்லான்னு சொல்லிட்டு அதே மாதிரி கடை தான் போல. அதே மாதிரி அந்த மாதிரி கடை, அது நல்ல கடை. நாடாப்பா, அது நல்ல கடை, இது நல்ல கடை இல்லைன்றியா? நல்ல மனுஷன் தான் நல்ல கடை தான். நல்ல மனுஷன் தான் நல்ல கடை. ஏன்டா அவங்கள பற்றி நமக்கு தெரியாது இந்த கடைக்காரை பற்றி, அதனால் அவங்க நல்ல மனசு இல்லைன்னு சொல்கிறியா? தேவையில்லை, இதுக்கு மேலே போதான் எனக்கு. இது பேர் வந்து பஞ்சுகா தர்வாதுன்னு சொல்கிறாங்க. இது உள்ளே போனால் நிறைய சைக்கிள் கடைங்க, புது புது சைக்கிள் கடைங்க, ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அப்புறம் நம்ம சாப்பிட்டு இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ டயர்ட், நடக்கிட்டே இருக்கோம். வெயில் கண்ணு கூசுகிற அளவுக்கு அடிக்குது. பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம்னு தெரியல. பிஆர்டிஎஸ் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனில் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பில் காமிச்சது. நடந்து வந்தால் பஸ் இல்லை, இல்லை. இதே வேலையாக போச்சுங்க அவனுக்கு. விடுங்க, நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு சொல்கிறோம். பிஆர்டிஎஸ் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். அங்கே பஸ் இல்லை, பஸ் ஸ்டாண்டே இல்லை அங்கே. ஸோ இந்த பக்கம் போய் தேட்டு போகிறோம். வெயில் கிழியுது இங்கே அகமதாபாத்தில். நைட்டில் தூங்கலைங்க, ரூமில் ஏசி கிடையாது. ஏசி இல்லாமலே தூங்குவோம், ஏசி இருந்தால் தான் தூங்குவோன்னு இல்லை. அனல் அதிகமாக இருக்குது, படுக்கவே முடியல. ரொம்ப நைட்டு சரியாக தூக்கம் இல்லை. அதனால் ரோட்டில் உட்காந்துருக்கு அதனால தான் இப்போ நடக்க டயர்டாகுது. பார்ப்போம் பஸ் ஏறினா கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு பார்ப்போம். மக்களே, வெயில்ல சோர்ந்து நடந்து ஒரு வழியாக அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அகமதாபாத்தில் இருக்கிற பிஆர்டிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த பிஆர்டிஎஸ்னா ஒன்றும் இல்லைங்க, பஸ் ரேபிட் டிரான்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. வெளிநாட்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்குன்னு ஒரு தனி ரூட்டில் ஒன்று போகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அகமதாபாத்தில் போகும். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் தடவை வந்து 2009 வந்து இந்த அகமதாபாத்தில் தான் வந்து இந்த பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதாவது முனிசிபாலிட்டி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் சொல்லிட்டு இன்னொரு பஸ் சர்வீஸும் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறது இல்லை, நம்ம வந்துட்டு இந்த பிஆர்டிஎஸ் பஸ்ஸில் வந்துட்டு போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுதாங்க இந்த பஸ் ஸ்டாப், அதாவது கலுப்பூர் கி பசார் என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. இங்கேருந்து எங்கெங்கே போகுதுன்ற ஒரு மேப் இருக்குது. இது போது படிதோடா, இதுதாங்க பஸ் டிக்கெட் எடுக்கிற இடம். நம்ம பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுப்போம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம இங்கேயே டிக்கெட் எடுத்துட்டு தான் பஸ் வந்து வெயிட் பண்ணி கிளம்பணும். சரி, டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். இங்கே மினிமம் ஃபேர் வந்து இதில் வந்து 5 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஜான் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பேடிஎம்மில் அந்த மூலியமாகவும் டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லைனா இது உள்ளேயும் வந்து எடுத்துக்கலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா இது உள்ளே தான் எடுக்கணும், பஸ் உள்ள எடுக்கக்கூடாது, இது உள்ளே தான் எடுக்கணும். வாங்க பஸ் வந்த பிறகு 101 அதை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதாங்க டைமிங், சர்க்கிள், எத்தனை கிலோமீட்டர் எல்லாம் போட்டு அதே வந்தால் பிஆர்டிஎஸ் பஸ் ஒன்று வருது நினைக்கிறேன். இதானா பஸ் ஏறிட்டோம். அப்படியே நம்ம இந்த பஸ்ஸில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து இறங்குற மாதிரி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடும் இறங்குற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் இறங்குற மாதிரி இருக்கும். இந்த பஸ்ஸில் வந்து 90 பேர்கிட்ட வரலாம் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும். ஏசி பஸ்ஸாக தான் இருக்குது. வெயில் ஏசி தெரியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த பஸ்ஸில் வந்துட்டு நம்ம கார்டு மூலியமாகவும் பே பண்ணிட்டு போகலாம். அதை பார்த்தீங்கன்னா ஜன்மித்ரா கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் நம்ம பே பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு போகலாம். பேடிஎம் மூலியமாக பே பண்ணிட்டு போகலாம். பேடிஎம்மில் வந்து நமக்கு ஃபஸ்ட் ரைடு ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ் மாதிரியும் வாங்கிக்கலாம். மாதத்துக்கு வந்து 750 பாஸ், 750. அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 40% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா, ஐடி கார்டு வச்சுருந்தாங்கன்னா மாதத்துக்கு வந்து 400 ரூபா அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதாங்க அந்த பிஆர்டிஎஸ்க்கு இருக்க தனி ரூட்டு. ஆட்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ளேருந்தே வந்து இப்படியே ஏறிப்பாங்க, அப்படியே இறங்கிப்பாங்க. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே ஏறிடுவோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஏறலாம். இந்த பஸ் ரூட்டில் வந்து வேறு எந்த வண்டியும் போகல, பஸ்ஸு மட்டும்தான் போகுது. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுதான் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் சிட்டி உள்ளவே ஃப்ரீயாக வந்து ஒரு பஸ்ஸு போக முடியும். நல்ல கான்செப்ட் இல்லை அது.
அதே மாதிரி நம்ம மெட்ரோவில் போனால் வந்து எப்படி வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டாப்புக்கும் வந்துட்டு, அந்த மாதிரி இந்த பஸ்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்டாப்புக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா போர்டும் வந்து இங்கிலீஷில் ஒன்றும் கிடையாது, குஜராத் மொழியில தான் வந்து போட்டிருக்காங்க. அந்த நம்பர் தான் போட்டிருக்காங்களே தவிர மீது எல்லாமே வந்து குஜராத் மொழியில தான் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இறங்கிடுவோம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஃபீல், ஒரு நல்ல அனுபவமாக இருக்கு. பஸ்ஸும் மெட்ரோவில் போனால் எப்படி குயிக்காக போயிட்டு அடுத்தடுத்த ஸ்டாப் வருமோ அந்த மாதிரி வந்துட்டு குயிக்காகவே ஒரு ஸ்டாப் வந்துடுது. டக்குன்னு கொஞ்சம் தடவை போனாலும் அடுத்த ஸ்டாப், கொஞ்சம் தடவை போனாலும் அடுத்த ஸ்டாப், அந்த மாதிரி வந்துடுது. நம்ம ஸ்டாப் வந்துடுச்சு, இறங்க போகிறோம். எந்த பக்கம் இறங்குறதுன்னு தெரியல, 2 பக்கம் இருக்கு. எந்த பக்கம் இறங்குறது தெரியல. ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டாப் எந்த பக்கம்? லெஃப்ட் சைடு தான். இந்த பக்கம் வருது, அப்படியே ஓப்பன். ரொம்ப குயிக்காக வந்துட்ட மாதிரி இருக்கு. கரெக்டாக வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகி அப்படியே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குங்க, செம்ம ஃபீல். டோர் சாத்திக்கல. இந்த பஸ் வந்து இங்க சக்சஸும் ஆயிருக்கு, ஃபெயிலியரும் ஆயிருக்கு. ஏன்னா வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து இந்த அவங்களோட ஓன் வண்டியை தான் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து பஸ் வந்து நம்ம ஊர்கள்லாம் வந்தா எப்படி இருக்கும்? சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஆனால் சீரியஸாக வந்து சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம சிட்டியில் வந்து எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியும். இந்த டிராஃபிக் இருக்கிற ரூட்டில் வந்துட்டு பஸ்ஸுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் குயிக்காக போக முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நிறைய பேர் பஸ்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து நாங்கள் அப்படி தான் வந்தோம், நல்லா தான் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து மெட்ரோ ட்ரெயினில் போனால் எப்படி ஃபீல் இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டாப் உடனே வருன்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்பும் சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. மெட்ரோவில் எப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பஸ்லேயும் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஸ்டாப் வரப்போ அனௌன்ஸ் பண்ணி ஏறுறாங்க. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒர்த்தபுளான ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ நம்ம சிட்டியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான், பட் வந்தால் நல்லா இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட். ஆனால் இங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு, சக்ஸஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க, பாதிக்கு பாதி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பஸ் பார்த்தோமா, இப்போ வந்து அகமதாபாத் முனிசிபாலிட்டி டிரான்ஸ்போர்ட் பஸ் தான் இப்போ வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு அந்த பஸ் வந்து இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி பஸ்ஸுங்க வரப்போ பொல்யூஷன் ஓரளவுக்கு கம்மியாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா வந்து நிறைய பைக் கார்ஸ் வந்து இதன் மூலயமா கட் ஆகலாம். இந்த மாதிரி பஸ்லயே போயிடலாம், ரிலாக்ஸா போயிடலாம். ஏன்னா வந்து டிராபிக் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட ரூட்டே வந்து தனியா இருக்கிறது. அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். சூப்பரா இருக்கு, அந்த ஒரு நல்ல கான்செப்ட் தான். இது ஃபியூச்சர்ல ஒரு ஒர்த்தபிளா இருந்தா நிறைய டிராபிக் வந்து நமக்கு கம்மியாகலாம், பொல்யூஷன் கம்மியாகலாம். ஃபியூச்சர் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இது பஸ்ல போறவங்க மெயினா கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்றாங்க. அதாங்க நம்ம சென்னையில் எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருந்ததோ அந்த மாதிரி இங்கே இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து தான் வெளியூருக்குலாம் பஸ்ஸு போகுமா. நம்ம ஊர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. பஸ் ஸ்டாண்ட் நேம் அகமதாபாத் சென்ட்ரல் பஸ் டெர்மினஸ், அதாவது GSRTCன்னு போட்டிருக்காங்க. பஸ்ரா அதாவது பில்டிங் எல்லாம் கிராஸாக தாங்க இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம பார்க்க இது பஸ் ஸ்டாண்ட் உள்ள நாங்கள் டபுள் டக்கர் பஸ்ஸு செம்மையாக இருக்கு பார்க்குறது. அந்த பஸ் தான் நம்ம போனோம். இப்போ போக முடியல, வெயில் ஓவராரு. ஆனால் நாங்கள் ரூமுக்கு போகிறோம், அப்புறமா அந்த பஸ்ஸை பற்றி சொல்கிறோம். ப்ரோ அப்பாச்சு ப்ரோ, அதை ட்ராப் பண்ணிட்டு போகலை. ஆனால் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்களா? இல்லைனா கடத்தில் நம்மளை எப்படி ஆகிட்டாங்க. எங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், பஸ்ஸு வரமாட்டுது. வெயில் மட்டும்தான் அதிகமாக வந்துனே இருக்குது. எங்கள் கூட டயர்டாக இருக்குது. நம்ம திருப்பியும் ரூமாண்டே போயிட்டு போகலான்னு பார்த்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம். அந்த பஸ்ஸே வரல. அதாவது என்ன பஸ்ஸுனா அகமதாபாத் முனிசிபாலிட்டி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு. சரி 1/2 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணோம், முடியல. சரி ஆட்டோவில் போகலாம் பார்த்தா அவன் அதிகமாக கேட்குறான். சரி 2 கிலோமீட்டர் நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு ஏதோ சந்தா போயிட்டுருக்கிறோம். நடந்து போயிட்டுருக்கோம். வெயிட் பண்ண நேரத்துக்கு நேரம் ரூமுக்கே போயிட்டுருக்கலாம். இங்கே வெயில் தாங்க முடியல, ரூமுக்கு போகிறோம். ஆனால் ரூம்லேயே வெயில் தாங்க முடியலைங்க.
நைட்டே சரியான சுத்தமாக தூக்கமே கிடையாது. அனல் அந்தளவுக்கு இருந்தது. தூக்கத்திலேயே சரி என்னடா ஓவராக அனலாக இருக்குது, சரி கதவு வச்சு திறந்துட்டு படுப்போன்னு கதவு திறக்கலாம் பார்த்து கீழே விழுந்துட்டேன். அப்புறமா எழுந்து பார்த்தா தான் தெரியுது கனவுன்ட்டு. ஆனால் கீழே வந்தது நிஜம். கீழே விழுந்தது நிஜம். எழுந்துட்டு சைலண்ட்டாக கொம்புன்னு படுத்துட்டேன். சரி ஓகே வேறு வழி கிடையாது கொம்புன்னு தூங்குவோம் அப்படின்ட்டு படுத்துட்டேன். இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் ரூம் எந்த நிலைமையில் இருக்குது, உள்ளே இருக்கிறது பெட்டரா இல்லை வெளியே இருக்கிறது பெட்டரான்ட்டு போய் பார்ப்போம். வேறுங்க இந்த ரூட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க. ஆனால் அகமதாபாத்தில் ஒரு காமான ஏரியான்ற மாதிரி ரொம்ப அமைதியான ஏரியா இது. இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் ஷார்ட் ரூட்டாக காமிச்சிச்சு, அதனால் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பி ஜூஸ் ஒன்று குடித்தோம், ஆப்பி ஃபிஸ்ஸுன்ட்டு, அதான் இப்போ வந்துடுச்சு. ஜில் ஜிகாமணி வாங்கியிருக்கேன். இல்லை மோர் வாங்கினோம். மோரை பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த ஜல்ஜீரா மாதிரி போட்டிருக்காங்க மோரில். அது ஷேக் பண்ணாமல் குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல். அது ஷேக் பண்ணதால் அதோட டேஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் நான் அப்படியே மட்டும் நிறுத்திட்டேன், மூடி வச்சுட்டேன். சரி அது கொஞ்சம் நீங்கள் ஒரு வேளை இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஜில் ஜிகாமணி மோரை குளுக்காமல் குடிங்க ஜில் ஜிகாமணி. ஓகேங்க போயிட்டுருக்கு, கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 650 மீட்டர். மதியம் வந்து டயர்டில் வந்து படுத்தது தாங்க. இப்போ தான் எழுந்தோன்னே சரி நைட் ஆகிடுச்சு, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை தேடி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 60% மக்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்காங்க, 40% மக்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருக்காங்க. இந்த குஜராத்தில் ஒரு பாவ்நகர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிட்டி ஒன்று இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் சிட்டின்னு சொல்கிறாங்க. அதோட பேர் வந்து பாலிட்டானா சிட்டி. இந்த பாலிட்டானா சிட்டியில் 863 ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்குது. 2014 200 ஜெயின் துறவிகள் நான் வெஜிடேரியன் வேணான்னு பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. இப்போ ஜூலை 2024 கவர்மெண்ட்டே நான் வெஜிடேரியன் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. அதாவது முட்டை முதல் கூட அங்கே விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி மீறி விற்றாலோ வாங்கினாலோ அது இல்லீகல்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சிட்டி வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் சிட்டி. கேட்கவே நல்லா இருக்குல்லங்க. இந்த அகமதாபாத்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிட்டானா சிட்டி வந்து 215 கிலோமீட்டருக்கு. அடுத்த வாட்டி நம்ம இந்த அகமதாபாத் வரும்போது அந்த சிட்டியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ சாப்பிட்லாம். இப்போதைக்கு நாங்கள் வெஜிடேரியன் தான் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பின்னாடி முட்டை இருக்குது, நான் வெஜிடேரியன் நினச்சிடாதீங்க. நான் வெஜிடேரியன் தாங்க. சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், நல்லா தான் இருக்குது. அந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸு, எக் ஃப்ரைட் ரைஸு அது மாதிரிலாம் தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அகமதாபாத் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஏரியா மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர் சைட் மாதிரி தான் இருக்குது. இப்போ சாப்பிட்ட சாப்பாடு வெஜிடேரியன் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இதோட நம்ம இந்த விளாக முடிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த விளாகில் மறுபடியும் பார்ப்போம், சந்திப்போம். பை பாய்.